சார், இந்த பகுதியில சட்டவிரோதமான கிட்னி விற்பனையை தமிழக அரசு தடுக்க தவறியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஒரு குழு அமைச்சு ஒரு 2 புரோக்கர்கள், அதாவது திமுகவை சார்ந்த ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திமுக அரசு தயங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லைங்க, அது கிட்னி திருட்டு கிடையாதுங்க, அது கிட்னி முறைகேடு. என்று தமிழக அரசிடம் பதில் வந்திருக்கிறது. அதாவது இது சம்பந்தமா நான் இது வரைக்கும் 2-3 அறிக்கைகள் இது சம்பந்தமா விட்டிருக்கிறேன். நான் முதல் நான் தான் கொடுத்துருக்கேன், அறிக்கை கொடுத்துருக்கேன் சம்பந்தமா. ஏன்னா இந்த பகுதியில நாமக்கல், ஈரோடு, அப்புறம் திருச்சி பகுதியில, இந்த சேலம், இந்த ஆத்தூர் பகுதி இதெல்லாம் போட்டு பார்த்தா அங்க இருந்து பாவம் ஏழை மக்களிடம் கிட்னி திருடி அது வெளி சந்தையில பெரிய விலையில முறைகேடு நடந்திருக்குது, பெரிய மோசடி நடந்திருக்கிறது. இதுல இது கண்டுபிடிச்சு வெளியில வந்த உடனே எங்க இருந்து பார்த்தா அது ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி சார்ந்த மருத்துவமனை. அந்த மருத்துவமனை யாருதுன்னா திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஒருவர் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இதற்கு விசாரணை நடத்தணும் பண்ணா ஏதோ ஒரு குக்கப் பண்ணி ஏதோ ஒரு விசாரணை ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே திமுக அரசு எங்க போயிருக்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இதுன்னா தமிழ்நாட்டின் பிரச்சனையாது. ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, திமுகவை சார்ந்த ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது. இதற்காக தமிழக அரசு எதற்கு உச்ச நீதிமன்றம் போக வேண்டும்? மேல்முறையீடுக்காக போனோம். நீங்க நியாயமான அரசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? சென்னை உயர்நீதிமன்றம் சொல்ற அந்த விசாரணையை நீங்க ஏத்துட்டு இருக்கணும். இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா? தமிழ்நாட்டின் பிரச்சனையா இருந்தா சரி, நீங்க உச்ச நீதிமன்றம் போலாம் மேல்முறையீடுக்கு. இது ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி. அந்த பிரச்சனைக்கு நீங்க கேடுகட்டத்தனமா நீங்க உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணிருக்கிறீங்களே. இதுல இருந்து என்ன தெரியுது? இது கூட்டுக்கொள்ள. இதற்கு சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா சிபிஐ விசாரணை வந்தாதான் இதுல எந்த அதான் உச்ச நீதிமன்றம் அது நிராகரித்தது, இவங்களுடைய மேல்முறை நிராகரித்தது. அன்னைக்கே நான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன். சிபிஐ விசாரணையில தான். ஏன்னா இது ஏதோ ஒரு மாநில பிரச்சனை கிடையாது. கிட்னி திருட்டு என்பது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு கிட்னி போடுறது. ஆக இது பன்னாட்டு பிரச்சனை. வெளிநாடு மட்டும் இல்ல, வெளி மாநிலங்கள் அங்க சார்ந்தவர்கள் வருவாங்க போவாங்க. யார் வந்தா போனா சிபிஐ தான் விசாரிக்க முடியும். தமிழ்நாடு அரசு எல்லாம் விசாரிக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணை நடந்த பிறகுதான் இது உண்மை வெளி யார் குற்றவாளியே பண்ணுங்க. ஆனா இதை விட்டுட்டு அவங்கள காப்பாத்துறது, இவங்களை காப்பாத்துறது, புரோக்கரை காப்பாத்துறது, உரிமையாளரை காப்பாத்துறதுலாம் இது வெக்கக்கேடு, அசிங்கமானது. இது நிச்சயமா மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி மணலை கொள்ளடிச்சாங்க, தாது மணலை கொள்ளடிச்சாங்க, மலையை கொள்ளடிச்சாங்க, இப்ப கிட்னியை கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல். நாமக்கல்